ஏய் ஜீவா என்னாச்சு? ஐயோ ஏய் தேவலாம பயப்படுற. என்னங்க இப்படி ரவுடிசம் பண்றாங்க? நீ ஐயோ இதுவும் மூடிடும். எதுக்காக இப்படி? என்னங்க சந்தோஷமா? உங்க கூட எல்லாம் வெளில வரவே முடியாதுங்க. பசங்க பயங்கர கலாட்டம் பண்றாங்க. ஹோட்டல் ரூம்க்கே தேடி வந்துட்டு போறாங்க. அதெல்லாம் வர மாட்டாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஏய் ரிலாக்ஸ் யா. ஓகே லெட்ஸ் டு ஒன் திங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ராஜாவை பார்க்க போறேன். எந்த ட்ரெஸ் போட்டு போனா நல்லா இருக்கும்னு நீ பார்த்து சொல்ல. ஆனா கடவுளை பாத்தியா? எனக்காகவே உன்னை விட ஸ்மார்ட்டா ஒருத்தர் அமைச்சிருக்காரு. இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரான் இவன்? ஹே வஹாப், வா. என்ன தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் அவ்வளவுதான். வா உட்காரு. தேங்க்ஸ். ஃபங்க்ஷன் எப்படி போச்சு? இட்ஸ் குட். நைஸ்னா? யா. ஹே ராஜா எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன நல்லா தான் இருக்கான். ஹே என்னாச்சு? கையில எல்லாம் கருப்பா? எனி ஃபயர் ஆக்சிடென்ட்? நீ போன பிறகு நிறைய நடந்து போச்சுரிமா. நீ போன மறுநாள் ராஜா என்னை பார்க்க வந்தான். வள்ளியை பற்றியே பேசிட்டு இருந்தான். மச்சான் அவள் கண்டிப்பாக என்ன லவ் பண்ணுவாடா. நம்பிக்கை இருக்கு. எப்படி சொல்கிறேன்? 1980 பல்லாயிரக்கணக்கான ஜனங்க நீரிழிவு நோயினாலையும் மாரடைப்பினாலையும் புற்றுநோயாலையும் கூட பாதிக்கப்பட்டு இறந்தாங்க. பல லட்சம் பேர் நோயாளி ஆனாங்க. 10 வருஷம் ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சானுங்க. இந்த மரபணு மாற்ற விதைகளை பயன்படுத்தி தயாரிக்கிற சோயாபீன்ஸை சாப்பிட்றதுனால தான் மக்களுக்கு இந்த மரணம்னு. இதெல்லாம் தெரிஞ்சதுனால ஐரோப்பிய நாடுகளில் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பல நாடுகளில் பிடி விதையை பயிரிடுறதையே தடை பண்ணாங்க. ஆனால் பிடி விதை கம்பெனிக்காரன் விடுவானா? பார்த்தான். இதை பற்றி எல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத, அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் அதை பற்றி கவலைப்படாத இளிச்ச வாயினுங்க எங்கே இருக்கான்னு தேடுனா இங்கே வந்து இறங்கிட்டான். இன்னும் சில வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களுடைய தேவை அதிகரிச்சிடும். உலகத்திலே விவசாயம் ஒரு பணக்கார வியாபாரமாக மாறிடும். அதனால் இந்த விவசாய நிலங்களையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்னு வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் சூழ்ச்சி பண்ணுறாங்க. அறுவடைக்கு அப்புறம் நாம் என்ன பண்ணுவோம்? விதை நல்லா எடுத்து வைப்போம். அந்த விதையத்தான் மறுபடியும் பயிர் பண்ணுவோம். ஆனால் இந்த பிடி விதைகளை பயிரிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மண் வேறு எந்த விதையும் ஏற்றுக்காது. விதை நெல்லுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த பிடி விதை கம்பெனிக்காரங்கிட்ட போய் கையேந்தி நிற்போம். இப்போ விலை கம்மியாக தான் கொடுப்பான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறது தான் விலை. பிடி பருத்தி விதையை ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பஞ்சாப்னு பல மாநிலங்களில் பயிரிட்டாங்க. என்னாச்சு? விளைச்சல் நாம் எப்பவும் பயிரிடுற பருத்தியை விட இது 5 மடங்கு கம்மிங்க. அந்த வருஷம் பிடி விதையை பயிரிட்ட எல்லா விவசாயிகளும் பாதிக்கப்பட்டாங்க. ஏழை விவசாயிங்க கடன் தொல்லைனால, கந்துவட்டி தொல்லைனால மனசு உடைஞ்சு போய் 2 லட்சம் பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பிடி விதை கம்பெனிக்காரன் சம்பாதிச்சது 2000 கோடி. ஒரு திட்டத்தை அரசாங்கம் மக்களுக்காக கொண்டு வரும்போது அதில் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சரின்னு படுற ஒரு விஷயம் 10 வருஷம் கழித்து பார்த்தா அதுவே ஜனங்களுக்கு எதிரானதாக மாறிடும். அதுக்கு நம்ம நாட்டில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. நம்ம ஏழை ஜனங்களுக்கு அடுப்பறிக்க விறகல்ல அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவிலிருந்து சீமக்கருவேல முள்ள கொண்டு வந்து அதோட விதையை தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் தூவி விட்டாங்க. அதுக்கு தண்ணியே தேவைப்படாதுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் உண்மை என்னென்னு இப்போ தானே நமக்கே புரியுது. வேலிக்காத்தான்னு சொல்லப்படுற சீம கருவேல மரம் தான் வளர்கிறதுக்காக நிலத்தடி நீரை மட்டும் இல்லை, காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை கூட உறிஞ்சிடணும்னு அப்புறம் தானே கண்டுபிடிச்சாங்க. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம், வேலூர், தர்மபுரி மாவட்டமெல்லாம் முற்றிலுமாக வறண்டு போச்சு. விவசாயம்னு நிலத்தடி நீர் இல்லையே.
அடுப்பெரிக்க விறகு இருக்கு, ஆனால் வேக வைக்க அரிசி வேணுமே. இப்போ அமெரிக்காவில் இந்த மாதிரி மரங்களை முற்றிலுமாக அழைச்சிட்டாங்க. நமக்கு இப்போ தானே புரியுது. இது மாதிரி தான் மரபணு மாற்றுவதைகளும் சொன்னா புரிஞ்சுக்கணும். ஆனா அரசியல்வாதிகள் மக்களுடைய நியாயமான போராட்டங்களை எங்க புரிஞ்சுக்கிறாங்க? மக்கள் வேணான்னு சொல்ற திட்டங்களை தங்களோட இஷ்டத்துக்கு அவங்க மேல திணிக்கிறாங்க. போபால்ல என்னாச்சு? உன் ஃப்ரெண்டு ரீமா அந்த ஊர் தானே, அவளை கேட்டு பாரு. யூனியன் கார்பைட் ஃபேக்டரியில விஷவாயு கசிஞ்சதுனால 50,000 பேருக்கு மேல செத்துட்டாங்க. 3 லட்சம் பேருக்கு மேல பாதிக்கப்பட்டாங்க. அது காத்துல கலந்த விஷயம். அதோட பாதிப்பு இன்னும் அங்க இருக்கு. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் மண்ணில் கலக்கிற விஷயம். அது இதை விட டேஞ்சரஸ். அது என்னைக்குமே அழியாது. அதான் பீட்டி கத்திரிக்காய்க்கு தடை போட்டாங்களே. வெளி பார்வைக்கு அப்படிதான் தெரியும். அரிசி, கோதுமை, கரும்பு, டொமேட்டோஸ், வாழை போன்ற 56 உணவுகளோட பீட்டி விதைகளை பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பயிரிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க அந்த கஹிமோ கம்பெனி. அதுக்கு ஃபைனான்ஸ் பண்றதெல்லாம் டான்சமோங்கிற வெளிநாட்டு கம்பெனி. இந்த கம்பெனிகளுடைய வளர்ச்சி நம்ம விவசாயிகளுடைய வீழ்ச்சின்னு பிரச்சாரம் பண்ணாரு காமராஜர். இது நம்ம நாட்டுக்கு எதிரான ஒரு மறைமுகமான யுத்தம்னு அவர் சொல்வாரு. அவரால எங்க தான் கம்பெனிக்கு தடை வந்துருமோ, பெரும் நஷ்டமாயிருமோன்னு பயந்து அவரை எசக்கி முத்து மிரட்டினான். நாங்க அவரை பார்க்க போகும்போதெல்லாம் அதை பத்தி அவர் எங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. வளர்ந்த முன்னேறிய நாடுகள் தன் கண்ட்ரோல்ல இருக்கிற வளரும் நாடுகளை எப்பவுமே தன் கைக்குள்ளேயே வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய ஆயுதமே வந்து பொய் பிரச்சாரமும் உயிர் பலியும் தான். இசைக்கு முத்து பல விதத்துல தொல்லை கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படாம காமராஜர் தொடர்ந்து இது விஷயமா எல்லா விதமான மக்களையும் அவனுக்கு எதிரா போராட தூண்டினாரு. அவங்கள எதிர்த்து போராடணும். போராடுவீங்களா? கஹிமோ கம்பெனிக்கு எதிரா பெரிய அளவுல போராட ஆரம்பிச்சாங்க. மீடியா சப்போர்ட்டும் பலமா இருந்துச்சு. உள்ளூர் கம்பெனி கஹிமோவை அவர் உயிரோட இருந்தா தானே தொடர்ந்து இந்த போராட்டம் எல்லாம் நடக்கும். அவரே இல்லனா அவர் டெத்தை பத்தி எங்க காலேஜ் வைவா கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப பல பசங்க போலீஸ் சொன்ன மாதிரியே அவர் சூசைட் தான் பண்ணிக்கிட்டாருன்னு பேசினாங்க. ஆனா எங்கள சில பேருக்கு டவுட் இருந்துச்சு. மேம், அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அவர் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தா ரைட் ஹேண்ட் தான் கட் பண்ணிருக்கணும். அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல கட் பண்ணிருக்கு. திஸ் இஸ் a murder. குட் பாயிண்ட். அது கொலைதான்னு நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவ? அத பத்தி ஒரு ரிப்போர்ட் புக் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம்னு என் மேம் சொன்னாங்க. காமராஜ் ஐயா கொலைக்கு இசக்கி முத்து தான் காரணம்னு சில எவிடன்சஸ், லா பாயிண்ட்ஸோட நான் ஒரு தீசிஸ் எழுதினேன். மேம், நீங்க சொன்ன மாதிரி ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டேன். பைண்ட் பண்ணி கொடு, ஊரு பொரிச்சு படிச்சிடுறேன். ஓகே மேம். You've done a very good job. Thank you மேம். படிச்சு பார்த்தேன். நீ சொல்றபடி இந்த கேஸ் ரீஓபன் பண்ணா பல உண்மைகள் வெளியே வரும் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சிபிசிஐடி ஆஃபீஸருக்கு ஒரு காப்பி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அவங்க தீசிஸ் அனுப்பின ஒரு வாரத்துல என்ன கொலை பண்ண ஆளுங்க வந்தாங்க. அன்னைக்கு இவரால நான் தப்பிச்சிட்டேன். பட் என் கண்ணு முன்னாடியே என் மேடத்தை கொலை பண்ணிட்டாங்க. கண்டிப்பா என்னையும் கொல்லாம விட மாட்டாங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. நீங்களாம் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு நினைப்பீங்க, இல்லை இங்கே இருக்கிற அமெரிக்கன் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்க. நம்ம நாட்டு விவசாய பிரச்சனைகள் உங்களுக்கு புரியாது. அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒன்று மட்டும் நல்ல இந்த நேரத்துல என்ன எங்க சார் ஒரு 2 மினிட்ஸ். சரி, கிளம்பு. போய்டுறோம். 2 சீக்கிரம் போங்கய்யா. மினிட்ஸ். தேங்க்யூ. எனக்கு ஒன்று மட்டும் தெரியுது. உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. எங்கள் அப்பா கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. அவர்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லி நம்ம கலெக்டரை மீட் பண்ணுவோம். உனக்காக நான் இருக்கேன். இந்நேரம் வந்து ஆளுங்க உன்னை தான் தேடிட்டு இருப்பாங்க. நீ வீட்டுக்கு போகாமல் இருக்கிறது தான் நல்லது. அம்மா அப்பா அந்த ஆளுங்க தான். அவங்களா? நீங்க கேட்ட அட்ரஸ் 3வது லெஃப்ட் போய் 2வது ரைட்டு போகணும். போங்க போங்க. அவங்க ஏன் வீட்டு தான் தேடி போறாங்கன்னு நினைக்கிறேன். உன் வீட்டுக்கு எப்படி போகலாம்ல? போலாம். நீ போய் அம்மா அப்பா கூட்டு வந்துரு. அவங்க எதுக்குன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லு. அக்கம் பக்கத்தில் கேட்டா மார்க்கெட் போகிறேன்னு சொல்லு. கையில் பேக் எதுவும் எடுத்துக்காத. ஓகே ஓகே. இப்படி போனால் வீட்டுக்கு போகலாமா? இப்படி கூட போலாம். அந்த ரோடு எங்கே ஜாயின் ஆகுது? இப்படி போனா வரும். சரி, நீ உன் வீட்டுக்கு போ போ போ. யாரே அது இந்த நேரத்தில்? டோர் நம்பர் 15 செகண்ட் ஸ்ட்ரீட் போனோம். செகண்ட் ரைட் போயிட்டு 3rd லெஃப்ட்ல போங்க. டேய் மச்சான், அவன் 3rd லெஃப்ட் போய் 2nd ரைட் போக சொன்னா? ஏய், அவன் ஒரு குடிகார பையன்டா. லெஃப்ட் ரைட்னு சொல்லிருப்பான். யோ, என்ன லெஃப்ட் ரைட் செகண்ட் ரைட் போயிட்டு 3rd லெஃப்ட்ல போயா. சரி வா.
எங்கப்பா போறீங்க? நில்லுங்கப்பா, அது முட்டு சந்து. ஏய் ஆமா மச்சான், இது முட்டு சந்துடா. அந்த குடிகார பையன் கரெக்டா தான் சொல்லிருக்கான். ஆட்டோல இருந்தவன் தான்டா நம்மள குழப்பி விட்டுருக்கான். ஏய் சாரா வாங்கடா. ஏமா இந்த ராத்திரில எங்கம்மா போறீங்க? மார்க்கெட்டுக்கு போறோம். மச்சான் இந்த வீடு தான்டா பூட்டி இருக்கு. பெரியவரே இந்த வீட்ல இருந்தவங்க எங்க? டா இப்போதான் மார்க்கெட் போறதா சொல்லிட்டு போறேன். வாங்கடா. அப்பா என் ஃப்ரெண்ட் ராஜா. அன்னைக்கு ஹோட்டல்ல பார்த்தேன் அந்த தம்பி தானே? ஆமாங்க. வக்கீலுங்க காலேஜ்னாலே பிரச்சனை தானே தம்பி. பெரிய பிரச்சனை இல்லை. எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கிங்களா? இல்ல எங்க முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒன்று ஈஞ்சமாக்கல் நடந்துட்டு இருக்கு. அங்கேயே தங்கிரும் தம்பி. சரி வாங்க போகலாம் வாங்க. இப்படி போனா பக்கம்பா. இல்லை அப்படி வேணாங்க, இப்படி போயிடலாம் வாங்க. சரி, வாங்க போலாம். வாங்க ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. டேய் அந்த ஆட்டோல போய் வர்றா. இந்த போ. அங்க போய் தரா. மச்சான் இந்த ஆட்டோல யாரும் இல்ல. நம்ம வர்றது தெரிஞ்சுதான் அவன் உசாரே எஸ் ஆயிட்டா. கூட அந்த பையன் தான் ஆட்டோல இருந்து நம்ம குழப்பிட்டு இருக்கான். சார் எவ்வளோ நேரமாக கேட்குறது? அட்ரஸ் எவ்வளோ கரெக்டாக சொன்னேன். எதனா கொடுக்குறது, இல்லைன்னா தீப்பெட்டியாவது கொடு. அதுவும் இல்லையா? நீ என்ன போலீஸா? கட்டிங்க எல்லாம் பார்த்தா அதே மாதிரி இருக்கு. என்ன அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா? குடிக்காரன் எப்பயுமே உண்மையை தான் பேசுவான். சிகரெட் பிடிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இனிமேல் நான் சிகரெட் பிடிச்சதை நிறுத்திடுறேன். நீ விற்கிறத நிறுத்து. ஆளை பிடிச்சிங்களா இல்லையா? மிஸ் ஆயிட்டானே. ஏய் ராஜா. ஏ ஆட்டோ ஸ்டாப். ஏ ஆட்டோ கட் பண்ணுறேன். ஓகேடா. எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா சார். என்ன தம்பி திருவான்மொழியா இறக்கி விட்டீங்க? இன்னும் போகணும் தம்பி. இங்கேருந்து லோக்கல் ஆட்டோவில் போயிடலாம். மச்சான் ஆட்டோ போடுறேன். ஓகேடா. போங்க சார். யாருங்க? இங்கேயா தங்க போகிறீங்க? முன்னாடி சொல்லியிருந்தா ஹோட்டலில் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்ல. எதுக்கு தம்பி உங்களுக்கு வீண் சிரமம்? இந்த பில்டிங் ஓனர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். நாங்க இங்கே தங்கிக்கிறோம். இருந்தாலும் வாங்கண்ணா, இங்கே எப்படி? வாங்க. உங்க வாங்கம்மா. அது எங்கேயாச்சும் குடிக்க போயிருக்கனா? லேட்டா தான் வரும். சரிம்மா நாங்க ஒரு 4 நாள் தங்கிக்கிறோம் இங்க. சரிங்க. ஓனர்ட்ட நான் சொல்லிக்கிறேம்மா. வாங்க தம்பி. இங்கே தங்கி இங்கே வேலை செஞ்சு கஷ்டமா என்ன இருக்கு. பண்றது? இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு இதெல்லாம் சகஜம் தம்பி. இந்த மாதிரி கட்டடத்துல தான் நாங்களும் தூங்குவோம். இவ வயசுக்கு வந்த பிறகுதான் வாடகைக்கு வீடு எடுத்து போனோம். மா இதெல்லாம் போய் தம்பி என்ன வெளியாளா? சொன்னா என்ன? ஹே வள்ளி, நைட் நான் அப்பா கிட்ட பேசிடுறேன். காலையில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகலாம். ஐயா நான் போயிட்டு வரேங்க. சரி சரிப்பா. தம்பி. குட் மார்னிங் சார். அப்பா ராஜா. அப்பா நேற்று நைட் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்ட் வள்ளி லா காலேஜ் ஸ்டூடெண்ட் இங்கே தான். நான் கலெக்டரோட பிஏ கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் நேற்று நைட் ஃபோனில் சொல்லிட்டேன். இப்போ நான் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். கலெக்டரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு அவர் ஏற்பாடு பண்ணுவார். சரிங்கப்பா. கோபி சொல்லுங்கண்ணே. என் பையன். தெரியுண்ணே. சார். நல்லா இருக்கியாப்பா? அப்பா எல்லாம் சொல்லியிருக்கிறாருப்பா. கலெக்டர் ஃபைல் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேண்ணே. நீங்கள் வெயிட் பண்ணுங்கப்பா. அவர் எல்லாம் பார்த்துக்குவார். சரிங்கப்பா, வா உட்காரலாம். சார் நான் சொன்னேன்ல, நம்ம டிரைவர் ராஜேந்திரனோட சார். வணக்கம் சார். பார்த்துக்கலாம்ப்பா. சார் என்ன பேசணும்? என்ன சார் சொன்னார்? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அநேகமாக அப்பாட்ட சொல்லி அனுப்புவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏய் வள்ளி, நீ வள்ளுவர் கோட்டத்துக்கு தனியாக போயிடுவேல்ல? நான் போய்க்கிறேன். நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன். எல்லாரும் அமைதியா இருங்க. கமிஷனர் வந்திருக்காரு. நீங்க போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க வேகமா தான் இருக்கோம். இந்த கேஸை எங்களுக்கு விடப்பட்ட சவாலா தான் நினைக்கிறோம். கூடிய சீக்கிரமே குற்றவாளியை கைது பண்ணிடுவோம். நான் சென்னை கமிஷனர் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணிருக்கேன்னு மற்றவங்களை விட லா படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டிபார்ட்மெண்ட்டை நம்புங்க. எந்த வித பர்மிஷனும் இல்லாம கூடியிருக்கீங்க, தப்பா போயிடும். இந்த கேஸை திசை திருப்புற மாதிரி நடந்துக்காதீங்க. தயவு செஞ்சு கலைஞ்சு போயிடுங்க. இதுல பாருங்க சரவணன், ரொம்ப வருஷமா கல்யாணமே ஆகாம இருந்த அந்த லெக்சரர் இப்பதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட எவனாவது இன்கேஸ் இல்லீகலா கான்டாக்ட் வச்சிருந்து
திடீர்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கினதுனால இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்தை இந்த ஆங்கிலையும் விசாரிக்க சொல்லுங்கள். எனக்கு என்னமோ இந்த கேஸை சரியா விசாரிப்பாங்கன்னு தோணல. ஏய் அப்படி இல்லை ஒன்றும் இல்லை. இந்த கமிஷனர் ரொம்ப நல்லவர். அதனாலே நிறைய இடம் மாறி இருக்காரு. அவர் வந்த பிறகு சிட்டியில் க்ரைம் ரேட் குறைஞ்சிருக்குன்னு பேப்பரில் படிச்சிருக்கேன். பேப்பர்ல படிக்கிறதெல்லாம் உண்மையாயிடுமா? நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த கமிஷனர் சரியாக விசாரிக்கலைன்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா விடுவாங்களா? ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல இறங்கி ஃபைட் பண்ணுறது லா காலேஜ் பசங்க தான். இது அவங்களோட சொந்த பிரச்சனை. நாம் அவங்கக்கிட்ட கொண்டு போவோம். நீ சொன்னல எஸ்கே முத்து, இந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போனால் நிச்சயம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அது முடியாது. எஸ்கே முத்து ஜாதிக்காரங்க நிறைய பேர் இந்த காலேஜில் படிக்கிறாங்க. நம்ம எஸ்கே முத்துவை மீன் பண்ணோம்னா இந்த பிரச்சனையை வேற மாதிரி திசை திருப்பிடுவாங்க. அப்புறம் இந்த ப்ராப்ளத்தை விட்டுட்டு பாரதி மேம் கொலை வழக்கே மறந்து வேற எங்கேயோ போயிடும். மீடியாவும் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மீடியாவுக்கு தேவை சென்சேஷன் தான், அதுக்கு உண்மை தேவைப்படுறதில்ல. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கலெக்டரை பார்க்க முடியல, நாளைக்கு கண்டிப்பாக பார்த்துருவோம். ஏன்னா எல்லாமே அப்பா சரி பண்ணுறேன்னு இருக்காரு. அதோ அப்பா தான் கால் பண்ணுறாங்க. ஸ்பீக்கர் ஃபோனில் போடுறேன் கேளு. சொல்லுங்கப்பா. ராஜா இப்ப நீ அந்த பொண்ணோட இல்ல அப்பா அந்த பொண்ணோட எந்த சம்மந்தமும் வச்சுக்காத. அது சரிப்பட்டு வராது சொல்றது கேளு. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? ராஜா கலெக்டர் போட்டு பேசினாரு. அவர் என்ன சொல்றாருன்னா எஸ்ஐக்கு சுத்த மாதிரி ஆளுங்களை பகிர்ச்சிக்க வேணாம், அவங்கள நம்மளால ஒன்றும் பண்ணிட முடியாதுங்கிறாரு. ஒரு கலெக்டர் எப்படி சொல்றாருன்னா நம்ம சாதாரண ஆளுங்க, நம்மளால என்னப்பா பண்ணிட முடியும்? அப்பா இல்லைப்பா. டேய் அவர் ஒரு விஷயம் தான் திருப்பி திருப்பி சொல்றாரு. அந்த பொண்ணு கதை முடிஞ்சு போச்சு, பையனையாவது காப்பாத்திக்கன்றாரு. வீட்டில் எல்லாம் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாம் சொன்னேன், ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நீ உடனே வீட்டுக்கு வேணாம். என்னடா ஒரு எஸ்எர்விஸ்மேன் இப்படிலாம் பேசுறான்னு நினைக்காத. நான் ஒரு அப்பாவை பேசிட்டு இருக்கேன். எனக்கு என் பிள்ளை நீ தானே முக்கியம். சீக்கிரம் வீட்டுக்கு வந்து. சரி சரிப்பா. வள்ளி இங்க இருந்து போயிடு ராஜா. அது இல்லை. நான் சொல்றேன்ல, நீ போ. இல்லை வள்ளி, அது நீ போ. வள்ளி போயிடு. இங்க இருந்து போயிடு, தயவு செஞ்சு போ. அங்கே என்னமா சத்தம்? ஒன்றும் இல்லை அங்கிள், ஃபோனில் சிக்னல் கிடைக்கல, அதனால தான். என்ன வள்ளி இது? உன் அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னேன், நீ எப்படி நடந்துக்கிட்ட? எப்படி? இங்க இருந்து போயிடு ராஜா, ப்ளீஸ். உன் கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்றேன். நீ இல்லாம எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். எனக்கு நல்லது நினைக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. நீ என் கூட இருந்து உனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால அதை தாய்க்கவே முடியாது. போயிடு, தயவு செஞ்சுக்கிட்டு போயிடு. இப்போ நான் இங்கேருந்து போகணுமா? நிஜமாவே நான் போகணுமா? நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமாக இருக்கும்போது அவங்களோட நாம இல்லாமல் கூட போயிடலாம். அதுவே அவங்க கஷ்டத்துலையும் குழப்பத்திலையும் இருக்கும்போது எப்படி நம்ம அவங்கள விட்டுட்டு போக முடியும்? நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னா நான் வாழ்கிறதுலே அர்த்தமே இல்லை. எப்போ நீ என் கூட இருக்கும்போது சேஃபாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணி சொன்னியோ அப்போவே லைஃப் ஃபுல்லாக அவங்க கூட தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்.